ஹரியானாவின் கிளேடியேட்டர் விஜேந்தர் சிங். இந்தியா முழுக்க பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மையான கதை இது. ஹரியானாவில் ஒரு சின்ன ஊர் இருக்கிறது. அந்த ஊரின் பெயர் காலுவாஸ். அங்கே மகிபால் சிங் என்ற ஒரு பஸ் டிரைவர் வாழ்ந்தார். காலை முதல் இரவு வரை பஸ் ஓட்டுவார். கிடைக்கும் சம்பளத்தில் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கஷ்டம். அவருக்கு 2 மகன்கள். அவருடைய இரண்டாவது மகன் விஜேந்தர் சிங். சின்ன வயதில் விஜேந்தருக்கு ஒரே ஒரு கனவு இருந்தது. நான் ஆர்மியில் சேர வேண்டும். ஏனென்றால் அவருடைய அண்ணன் மனோஜ் ஏற்கனவே ஆர்மியில் இருந்தார். அதனால் விஜேந்தரும் நாட்டுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. 998 ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி ஊரில் இருந்த ஒரே டிவியில் ஒரு போட்டி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் மணிப்பூரை சேர்ந்த திங்கோ சிங் என்ற பாக்சர் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றார். அதை பார்த்த விஜேந்தர் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த நாளுக்குப் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாக்சிங் ஆனது. சாப்பாடு பாக்சிங், தூக்கம் பாக்சிங், கனவு கூட பாக்சிங். ஆர்மியில் சேர வேண்டும் என்ற ஆசை மெதுவாக மறைந்து போய்விட்டது. ஆனால் வீட்டின் நிலைமை மிகவும் கஷ்டம். விஜேந்தருக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. எனக்கு தினமும் 6 முட்டை சாப்பிட வேண்டும். ஆனால் அதை வாங்க வீட்டில் பணம் இல்லை. ஆனாலும் அவன் கனவை விட்டுவிடவில்லை. அவன் ஒரு கிராமத்து பாக்சிங் அகாடமியில் சேர்ந்தான். அது பெரிய ஜிம் இல்லை. அங்கே சரியான ரின் இல்லை, கிளவ்ஸ் இல்லை, சிறந்த வசதிகளும் இல்லை. மண்தரையில் நின்றுதான் பயிற்சி எடுத்தார்கள். அங்கேதான் விஜேந்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டான். அடி வாங்காமல் எப்படி அடிக்க வேண்டும். விஜேந்தர் மிகவும் வேகமாக பஞ்ச் அடிப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் பஞ்ச் அடிக்கும் போது பயந்து கண்களை மூடிவிடுவான். முதல் ரவுண்டில் நன்றாக விளையாடுவான். ஆனால் போட்டி நீளமாக போகும்போது மூக்கில் ரத்தம் வரும், கண்களில் வீக்கம் வரும். ஒரு நாள் அவனுடைய கோச் சிவ் சிங் அவனை அழைத்தார். விஜய், நீ பஞ்ச் அடிக்கும் போது கண்களை மூடுகிறாயா என்று கேட்டார். இல்லை சார் என்று விஜேந்தர் சொன்னான். ஆனால் அவர்கள் மெதுவாக எடுத்த வீடியோவை பார்த்தபோது உண்மை தெரிந்தது. விஜேந்தர் பஞ்ச் அடிக்கும் போது ஒரு நொடி கண்களை மூடுகிறான். அந்த ஒரு நொடி போதும் எதிராளி அவனை தாக்கிவிடுவான். ஒரு நாள் ஒரு ரஷ்ய பாக்சருடன் விஜேந்தர் பயிற்சி போட்டியில் இருந்தான். அந்த ரஷ்ய பாக்சர் கண்களை இமைக்கவே இல்லை. அவனுக்கு பயம் என்றே தெரியவில்லை. அப்போது கோச் சிவ் சிங் விஜேந்தரிடம் சொன்னார், அடிவரும் போது பின்னால் போகாத, பக்கமாக நகரு. ஆனால் கண்களை மட்டும் மூடாத, அடி வருவதை நேராக பார். அப்போதுதான் நீ தப்பிக்க முடியும். அதற்கு பிறகு 6 மாதங்கள் விஜேந்தர் ஒரு விஷயத்திற்காக மட்டும் பயிற்சி செய்தான், கண்களை மூடாமல் இருப்பதற்காக. பல நாட்கள் அவன் கஷ்டப்பட்டான். சில நாட்களில் அழுதும் விட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் கண்களை மூடாமல் சரியான பஞ்சடித்தான். அந்த நாளிலிருந்து விஜேந்தர் மாறிவிட்டான். 2008 ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி. இந்தியா இதுவரை ஒலிம்பிக் பாக்சிங்கில் ஒரு பதக்கமும் வென்றதில்லை. அந்த நேரத்தில் விஜேந்தர் ரிங்கில் இறங்கினார். எதிராளி ஈக்வடாரை சேர்ந்த கார்லோஸ் கோங்கோரா. போட்டி மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் இந்த முறை விஜேந்தரின் முகத்தில் பயமே இல்லை. அவன் கண்களை மூடவில்லை. அவன் தொடர்ந்து தாக்கினான். கடைசியில் பெல் அடித்தது. இந்தியாவுக்கு ஒலிம்பிக் பாக்சிங்கில் முதல் பதக்கம் கிடைத்தது. விஜேந்தர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்தியா முழுவதும் கொண்டாட்டம். ஆனால் விஜேந்தர் மட்டும் முழு சந்தோஷத்தில் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு வெண்கலம் வேண்டாம், அவனுக்கு தங்கப் பதக்கம் வேண்டும். 2010 ஆம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் விஜேந்தருக்காக கத்தினார்கள். எதிராளி இங்கிலாந்தின் அந்தோனி ஒகோகோ. 3 ரவுண்டுகளிலும் விஜேந்தர் தான் சிறப்பாக விளையாடினார். ஆனால் முடிவு வந்தபோது எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள். தங்கப் பதக்கம் எதிராளிக்கு கொடுக்கப்பட்டது. விஜேந்தருக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. அந்த இரவு அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனிமே நான் புரொஃபஷனல் பாக்சிங்கில் விளையாடப் போகிறேன். அதற்கு பிறகு விஜேந்தர் மான்செஸ்டர் சென்றார்.
இந்தியாவில் அவர் ஒரு பெரிய நட்சத்திரம். ஆனால் அங்கே அவரை யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன அறை, ஒரு அடுப்பு, சில முட்டைகள். அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் தினமும் முட்டை பொரியல் செய்து சாப்பிடுவார். ஜிம்முக்கு செல்வார். அடி வாங்குவார். ரத்தம் வரும். மீண்டும் எழுந்து பயிற்சி செய்வார். ஒரு நாள் மிகவும் மனம் உடைந்து தனது மனைவி ஆர்ச்சனாவுக்கு போன் செய்தார். இங்கே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நான் வீட்டுக்கு திரும்பி வரட்டுமா என்று கேட்டார். அப்போது ஆர்ச்சனா ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். நீ சுகமாக வாழ அங்கே போகவில்லை விஜய், சாம்பியன் ஆகத்தான் போனாய்டோர். அந்த வார்த்தை விஜேந்தருக்கு புதிய தைரியம் கொடுத்தது. அதற்குப் பிறகு அவர் இன்னும் கடுமையாக பயிற்சி செய்தார். ஒரு பழைய கோச் அவரிடம் சொன்னார், நீ இனிமே பழைய மாதிரி விளையாடாத, உள்ளே போய் தைரியமாக சண்டை போடுடோட். அதற்குப் பிறகு விஜேந்தர் தொடர்ந்து வெற்றி பெற்றார். 12 போட்டிகள், 12 வெற்றிகள், 8 நாகவுட்கள். அவர் ஆசிய பசிபிக் சாம்பியன் ஆனார். இந்தியா முழுவதும் அவரை பார்த்து பெருமைப்பட்டது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் பயிற்சியின் போது எதிராளியின் முழங்கை தவறி விஜேந்தரின் புருவத்தில் பட்டது. அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. 14 தையல் போடப்பட்டது. உலக சாம்பியன் கனவு தற்காலிகமாக நின்று போனது. 2021 ஆம் ஆண்டு ரஷ்யாவின் ஆர்டிஷன் லாப்சான் எதிராக விஜேந்தர் போட்டியிட்டார். அப்போது அவருக்கு வயது 35. உடல் பழைய மாதிரி இயங்கவில்லை. வேகம் குறைந்துவிட்டது. 4வது ரவுண்டிலேயே நடுவர் போட்டியை நிறுத்தினார். விஜேந்தர் தோல்வியடைந்தார். பலர் அவரை கிண்டல் செய்தார்கள். இப்போதாவது ஓய்வு எடு என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் விஜேந்தரை மறக்கவில்லை. ஏனென்றால் அவர் சாதாரண மனிதர் இல்லை. ஒரு பஸ் டிரைவரின் மகனாக இருந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக் பதக்கம் வாங்கிக் கொடுத்தவர். பயம் காரணமாக கண்களை மூடிய சிறுவனாக இருந்து வாழ்க்கையை கண்களை திறந்து எதிர்கொண்ட மனிதராக மாறியவர். தனியாக வாழ்ந்து கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தியும் மீண்டும் எழுந்தவர். இந்த கதையிலிருந்து நாம் ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பயம் வரும், தோல்வி வரும், தனிமை வரும், அநியாயமும் வரும். ஆனால் பயந்து ஓடக்கூடாது, கண்களை மூடக்கூடாது, தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் ஹரியானாவின் கிளேடியேட்டர் விஜேந்தர் சிங். அவருடைய கதை இன்னும் முடிவடையவில்லை. ஒரு நாள் உங்களுடைய கதையும் இப்படித்தான் உலகம் முழுக்க பேசப்படும். Subscribe, share, comment, and click bell icon.